என்னது இது? சாவில சோப்பு ஸ்மெல் வருது. நல்லா இழுத்து கட்டுப்பா. ஏன்பா தம்பி, முகப்பு இந்த சைஸ் தான் இருக்கா? இதோட பெருசா இல்லையா? மா இந்த வாசலுக்கு இதுவே போதுமா? பாத்து ஒழுங்கா கட்டு. அது சின்னதா ஆமாம்மா, இருக்கு. ரெண்டு மதனி, நீங்களா தச்சி? யாருடா அது திடீர்னு நம்மள மதனின்னு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தேன். இந்த வீட்ல நான் மட்டும்தான் உங்களை மதனின்னு கூப்பிடுவேன். அது கூட உங்களுக்கு மறந்து போச்சா? என்ன இருந்தாலும் இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இல்லையா தாச்சி? வாசல்ல இங்க கொட்டகையில இருக்கீங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா? அதான். அப்புறம் 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? அத்தை, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைஸா குத்தி காமிக்கிறீங்கல்ல. நீங்க இப்படி எனக்கு எதிரா பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் என்ன வேணும்னு எல்லாம் பண்ண? நீங்க இப்படி வீட்டுக்கு வெளியில இருக்கிறதுக்கு நானா காரணம்? நீங்களே தான் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிக்கிட்டீங்க. சரி விடுங்க மதனி, நாங்க பண்ணது தப்புதான். அதுக்குதான் இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மதனி, உங்க வீட்டு சின்ன மருமகளோட வளகாப்பு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்க தான் காலையில இருந்து எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்களா அத்தை? ஆமா, பாத்துட்டு தானே இருக்கோம். இதை செய்யணும் அதை செய்யணும்னு நீங்க தானே முன்ன நின்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மதனி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். திடீர்னு உங்க வீட்டு சின்ன மருமக மேல உங்களுக்கு இம்புட்டு பாசம், கட்டுக்கடங்காம பாசம் பொங்கி வழியுது. ஆமா, இதுக்கு காரணம் என்ன மதனி? என்னால உங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியல மதனி. என்ன மதனி சிரிக்கிறீங்க? அத்தாச்சி, நம்ம கேரக்டர் எல்லாரும் புரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் நம்ம ஒரு சாதாரண கேரக்டர் ஆயிடுவோம். நாம எப்போ என்ன செய்வோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாருக்கும் நாம ஒரு புரியாத புதிரா இருக்கணும். அப்பதான் நம்ம கேரக்டர் நின்னு பேசும். அந்த தமிழ்ச்செல்வி மேல திடீர்னு பாசம் பொங்கி வழியுதேன்னு சொல்ற ஃபங்க்ஷன்ல இன்னும் எம்பிட்டு பாசம் பொழியுதுன்னு நீ பொறுத்திருந்து பாரு. நாங்க வரட்டுமா? என்னமா நாளைக்கு இன்னும் பாசம் பொங்கி வழிய போகுதுன்னு அத்தை சொல்லிட்டு போறாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்குமா இல்ல